இவங்க தனது தலையை தானே வெட்டிக்குவாங்களாம். யாருன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. தனது தலையை தானே வெட்டி பலியிடும் பழக்கம் பழங்காலத்துல இருந்துச்சு. அதுவும் ஒரே முயற்சியில தலையை வெட்டி பலியிடுவதுதான் சிறப்புன்னு நம்புவாங்க. இந்த பலிக்கு பெயர் அரிகண்டம். இதை ஏன் செய்வாங்கன்னு கடைசியில சொல்றேன். இதே போல இன்னொரு விதமான பலியிடும் பழக்கம் இருந்துச்சு. அதன் பெயர் நவகண்டம். அதாவது தன் உடலில் 9 பகுதிகளை அறுத்து பலியிடுவது. 9வதாக தலையை அறுத்து கொள்வது. இந்த கொடுஞ்செயல் 11ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை நடந்திருக்கு. அரிகண்டம் நவகண்டம் குடுக்கறதுக்கு முன்னாடி உறவினர்கள் அனைவரும் அழைக்கப்படுவாங்க. அதை யாரு குடுக்கறாங்களோ அவங்களுக்கு இடுப்புல உடைவாளும் மார்புல கவசமும் தரிச்சு போர் வீரன் மாதிரி போர்க்கோலம் பூண்டிருப்பாங்க. கொற்றவைக்கு பூஜை செஞ்ச பிறகு தனது இடது கையினால் முடியை புடிச்சுக்கிட்டு வலது கையினால கழுத்தை வெட்டிக்குவாங்க. இந்த அரிகண்டம் நவகண்டம் போன்ற கொடுஞ்செயல்களை ஏன் செய்வாங்க தெரியுமா? வலிமையான எதிரி நாட்டோட போர் புரிய நேரும் போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சூழல் வரும்போது தெய்வத்தின் அருள் தேவைப்படும். அப்படி துர்க்கைக்கு பலி கொடுத்தா தெய்வத்தின் அருள் கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த 2 கொடும் காரியங்களையும் செஞ்சாங்க. தன் மன்னன் வெற்றி பெற தான் அரிகண்டம் அல்லது நவகண்டம் செய்து கொள்ள பலர் தயாராக இருப்பாங்களாம். இப்ப இருக்கிற பூனைப்படை பாதுகாப்பு மாதிரி முன்னாடி சோழர்களுக்கு வேலைக்கார படைகள் மற்றும் பாண்டியர்களுக்கு தென்னவன் ஆபத்து உதவிகள் அப்படின்னு படைகள் இருந்து அரசர் உயிருக்கு ஆபத்து நேரும் போது துர்க்கை சன்னதியில அதாவது கொற்றவை சன்னதியில தங்கள் தலையை தங்கள் கையாலேயே வெட்டி கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்துக்குவாங்களாம் இந்த படைகள். சில சமயம் அரசருக்கு நோய்வாய்ப்பட்டு காப்பாற்ற முடியாத சூழல்ல இருக்கும்போது இந்த படைகள்ல இருக்கிற ஒருத்தர் இந்த கொடுங்காரியத்தை செஞ்சுக்குவாரு. இப்படி செஞ்சா நோய்வாய்ப்பட்ட அரசர் குணமாகிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர்களுடைய வாரிசுகள் அவர்கள் உருவங்களை வீரர் கல்லு எனும் சிலைகளாக வழி தொழுது வர்றதும் வழக்கமா இருந்துச்சு.